அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும், அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும், உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநிதி நாடியின் கோள்களின் சேர்க்கை, இணைவு மற்றும் பார்வைகள், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், தீய பலன்களை அறிய வேண்டுமானால் அந்த ஜாதகத்தில் உள்ள கோள் சேர்க்கை மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். கோள்களின் சேர்க்கை அல்லது இணைவு மற்றும் பார்வையை பற்றி சில விளக்கங்கள் மற்றும் பாரம்பரிய முறையில், பராசரன் முறையில் கோள்களின் சேர்க்கைக்கும் பார்வைக்கும், பிருகுநந்தி நாடி முறையில் சேர்க்கைக்கும் பார்வைக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. பிருகுநந்தி நாடியில் பார்வையை விட கோள்களின் சேர்க்கை அதாவது இணைவு முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கோள்களின் பார்வையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பிருகுநந்தி நாடி முறையில் பலன்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே பிருகுநந்தி நாடி முறையில் கோள் சேர்க்கை மற்றும் பார்வை எவ்வாறு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. ஒரு ஆண் ஜாதகத்தை குறிக்கும் கோள் குரு. அந்த ஆணின் ஜாதக பலன்களை அறிய வேண்டுமானால் குருவுக்கு 12, 2, 5, 7, 9 இதில் உள்ள கோள்களை கொண்டு முடிவு எடுக்க வேண்டும். குருவுக்கு 12, 2, 5, 7, 9 அந்த கோளுக்கு நட்பு கோள்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையும் அந்த நட்பு கோளின் காரக பலனையும் சேர்த்து அளிக்கும். ஒரு ஜாதகியை குறிக்கும் கோள் சுக்கிரன். அந்த ஜாதகியின் ஜாதக பலன்களை அறிய வேண்டுமானால் சுக்கிரனுக்கு 12, 2, 5, 7, 9 உள்ள கோள்களை கொண்டு முடிவு எடுக்க வேண்டும். சுக்கிரனுக்கு 12, 2, 5, 7, 9 கோளுக்கு நட்பு கோள்கள் இருந்தால் அந்த ஜாதகிக்கு நல்ல பலன்களையும் அந்த நட்பு கோளின் காரக பலன்களையும் சேர்த்து அளிக்கும். அந்த காரக கோளுக்கு குரு அல்லது சுக்கிரன் 12, 2, 5, 7, 9 பகைக்கோள்கள் அல்லது ஆதரவளிக்காத கோள்கள் இருந்தால் பகைக்கோளின் காரக பலன்கள் மூலமாக ஜாதகருக்கு பாதிப்புகளை அளிக்கும். அடுத்து 12, 2, 5, 7, 9 எப்படி இணைவு அல்லது சேர்க்கை என்பது பிருகுநந்தி நாடி முறையில் எடுக்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் பார்க்கலாங்க. 1, 5, 9 இது கிழக்கு திசையை குறிக்கும். மேசத்துக்கு திரிகோண ராசிகள் அனைத்தும் கிழக்கு திசை, அதாவது சிம்மமும் தனுசும். ஆக மேசத்துக்கு சிம்மம், தனுசு இந்த ராசிகளில் உள்ள கோள்கள் அனைத்தும் கிழக்கு திசையில் இருப்பதால் அந்த கோள்கள் அனைத்தும் இணைந்ததாகவும், மேற்கு திசைக்கு திரிகோண ராசிகளாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளில் உள்ள கோள்கள் அனைத்தும் இணைந்ததாகவும், தெற்கு திசைக்கு திரிகோண ராசிகளாக ரிஷபம், கன்னி, மகரம் இந்த ராசிகளில் உள்ள கோள்கள் அனைத்தும் இணைந்ததாகவும், வடக்கு திசைக்கு திரிகோண ராசிகளாக கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிகளில் உள்ள கோள்கள் அனைத்தும் இணைந்ததாகவும் பிருகுநந்தி நாடியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பெண்ணின் பிறப்பு ஜாதகத்தில் புதன், சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகி படிப்புக்காக வெளியூர் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. உடன் சுக்கிரன் இருந்தால் கல்வி சிறப்பாக அமையணும் சொல்லலாங்க. இனி பொதுவாக பராசரன் முறையில் ஒரு ராசியில் இருக்கும் கோள்கள் அனைத்தும் சேர்க்கை பெற்று உள்ளதாக அல்லது இணைவு பெற்றுள்ளதாக எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் பிருகுநந்தி நாடியிலும் ஒரே திசையில் உள்ள கோள்கள் இணைந்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு கோள் நின்ற ராசிக்கு திரிகோண ராசிகளில் 1, 5, 9 இருக்கும் கோள்கள் இணைவு பெற்றதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. திரிகோண ராசி என்பது ஒரே திசையை குறிக்கும் ராசிகள் ஆகும் என்பதை நாம் மறந்துடக்கூடாதுங்க. அதாவது ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு திரிகோண ராசிகளான 5வது ராசியில் உள்ள கோள்களும் 9வது ராசியில் உள்ள காரகக்கோள்களும் இணைவு பெற்றுள்ளதாக எடுத்துக்கொள்ளுங்க. பிறப்பு ஜாதகத்தில் குரு உள்ள ராசிக்கு திரிகோண ராசியில் உள்ள கோள்கள் அனைத்தும் ஒரே திசையில் இணைந்துள்ளதாக வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இணைந்த கோள்கள் ஒரே ராசியில் உள்ளதாக கருத வேண்டும். உதாரணமாக பார்த்திங்கன்னா குருவுக்கு 5 மற்றும் 9 உள்ள கோள்கள் அனைத்தும் அந்த ஜாதகரை குறிக்கும் குருவுடன் இணைந்துள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குரு இருக்கும் ராசியான மிதுனத்தில் மேற்படி 3 கோள்கள் இணைந்து இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சேர்க்கை பாகை கலை வரிசைப்படி அமைத்து கொண்டு எந்த கோள் எந்த கோளை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அப்படி இணைந்திருக்கும் கோள்கள் குருவுக்கு நட்பு கோளாக இருந்தால் நன்மையும், பகைக்கோளாக இருந்தால் தீமையும் அளிக்கும். பிறப்பு ஜாதகத்தில் சூரியனை நோக்கி சுக்கிரன் சென்றால் சுக்கிரனுக்கு பலம் குறைவு.
சூரியனை கடந்து சுக்கிரன் சென்றிருந்தால் சுக்கிரனுக்கு பலம் உண்டு. ஆணின் பிறப்பு ஜாதகத்தில் குருவுக்கு 2, 12, 7, 5, 9 கோள்கள் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் குறைவுங்க. ஒரு காரகக்கோளுக்கு 5இல் இருக்கும் காரகக்கோள் பலனை நிர்ணயிப்பதில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு காரகக்கோளுக்கு 1, 5, 9 எந்த கோளும் இல்லை என்றால் அந்த கோள் தான் நின்ற ராசிநாதனின் காரத்துவ பலனை அளிக்கும். அடுத்துங்க, ஒரு காரகக்கோள் நின்ற ராசிக்கு இருபுறமும், அதாவது இருபுறம்னா 2, 12, 2ஆம் ராசியில் 12ஆம் ராசியில் கோள்கள் இருந்தால் அவைகள் அனைத்தும் தொடர்புடையதாக பிருகுநந்தி நாடி முறையில் எடுத்துக்கொள்ளவும். பொதுவாக பராசர முறையில் ஒரு கோளுக்கு இருபுறமும் பகைக்கோள்கள் இருந்தால் அந்த கோள் பலம் இழந்து விட்டது என்று எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் நட்பு கோள்கள் இருந்தால் பலம் பெற்று விட்டது என்று எடுத்துக்கொள்கிறோம். அதாவது சூரியனுக்கு இருபுறமும் சில கோள்கள் இருந்தால் உபசாரி யோகமாகவும் மற்றும் வாசி யோகமாகவும் வேசி யோகமாகவும் உள்ளது என எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல் சந்திரனுக்கு 2 பக்கமும் கோள்கள் இருந்தால் தூதுரா யோகம் மற்றும் சுனபா யோகம் அனபா யோகம் உள்ளதுன்னு நாம் முடிவு செய்கிறோம். பிருகுநந்தி நாடி முறையில் இதே விதிமுறை தான். ஆனால் குறிப்பிட்ட காரகத்தை குறிக்கும் ஒரு காரகக்கோளுக்கு இருபுறமும் நட்புக்கோள் இருந்தால் அந்த காரகக்கோள் பலம் பெறுகிறது, பகைக்கோள் இருந்தால் அந்த காரகக்கோள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் முடிவு செய்கிறோம். ஜாதகத்தில் குருவுக்கு 12இல் நட்பு கோளான சனியும் 2இல் நட்பு கோளான சூரியனும் இருந்துன்னு வைங்க. இங்கே குரு இரு நண்பருக்கிடையில் உள்ளதாக பலம் பெற்று விட்டார்னு எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் பிறப்பு ஜாதகர் சுக்கிரனுக்கு 12இல் பகைக்கோளான குருவும் சுக்கிரனுக்கு 2இல் பகைக்கோளான சந்திரனும் உள்ளதால் சுக்கிரன் 2 பகைக்கோள்களுக்கு இடையே சிக்கிக்கொண்டு உள்ளதாக சுக்கிரன் பலம் இழந்து விட்டார் அப்படின்னும் எடுத்துக்கலாங்க. பொது பலன் பார்த்திங்கன்னா, ஒரு காரகக்கோள் இருக்கும் ராசிக்கு 12 மற்றும் 2இல் உள்ள கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. 2இல் உள்ள கோள்களும் தன்னுடைய காரகத்தை வெளிக்காட்டும். 12இல் உள்ள கோள்கள் ஆதரவு அளிக்குமா அல்லது ஆதரவு இல்லையா அப்படிங்கிறத காட்டுங்க. ஒரு ஜாதகரின் குணத்தை அறிய குருவுக்கு 12, 2இல் உள்ள கோள்களின் காரத்துவத்துடன் இணைத்து பார்க்க வேண்டும். மேலும் குரு என்ற ராசிநாதனின் குணங்களுடன் இணைத்து பார்க்க வேண்டும். 3வது பாயிண்ட், ஒரு காரகக்கோளுக்கு 12ஆம் வீடு கடந்து போன காலத்தை காட்டும். மேலும் சென்ற பிறவியையும் தெரிவிக்கும். 12ஆம் ராசியில் உள்ள கோள் பின்பலம் என காட்டும். 12இல் உள்ள கோள் ஆதரவு தருமா அல்லது எதிர்க்குமா என்பதற்கான பதில் அளிக்கும். 4வது பாயிண்ட், ஒரு காரகக்கோளுக்கு 2ஆம் வீடு வருங்காலத்தை தெரிவிக்கும். 2ஆம் ராசியில் உள்ள கோள் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என காட்டும். 2இல் உள்ள கோள் லாபத்தை அளிக்குமா அல்லது நஷ்டத்தை அளிக்குமா அல்லது வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை தருமா அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு காரகக்கோள் என்ற ராசிக்கு இருபுறமும் கோள்கள் இருப்பது பொதுவாக அந்த கோளுக்கு 2 பக்கமும் துணை உள்ளது, தனியாக நிற்கவில்லை எனவும் எடுத்துக்கொள்ளலாங்க. அதே மாதிரி 6வது பாயிண்ட், 12இல் உள்ள கோள் பகைக்கோளாகவும் 2இல் உள்ள கோள் நட்பு கோளாகவும் இருந்தால் நல்லது செய்யாது. 2இலும் 12இலும் உள்ள கோள்கள் நட்பு கோளாக இருந்தால் மிகவும் சிறப்பான பலனை தரும். 7வது பாயிண்ட், கோள்கள் ராசிகளில் தொடர்ச்சியாக இருந்தால் கோள் மாளிகா யோகம், இது எல்லா கோள்களுக்கும் இணைவு ஏற்படும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட கோளுக்கு இணைவு ஏற்படும். ஆனால் ஒரு கோளுக்கு ஒரே ராசியில் இருபுறமும் பகைக்கோள்களால் சூழப்பட்டால் அல்லது முன்பின் ராசிகளில் பகைக்கோள்களால் சூழப்பட்டாலும் அந்த கோள் பாதிக்கப்படும். பிருகுநந்தி நாடியில் அனைத்து கோள்களும் தான் இருக்கும் ராசியிலிருந்து 7வது வீட்டில் உள்ள கோள்களை பார்க்கும். மேலும் அதன் தாக்கத்தையும் கொடுக்கும். அதாவது ஒரே திசையில் உள்ள கோள் அதன் எதிர் திசையில் உள்ள கோளின் பார்வையை பெறும். ராகு கேதுக்கு இந்த பார்வை இல்லைங்க. பொது பலன் பார்த்திங்கன்னா, ஒரு காரகக்கோள் நிற்கும் திசைக்கு எதிர் திசையில் உள்ள காரகக்கோள்களை பார்ப்பதாகவும் அதன் தாக்கத்தை அளிப்பதாகவும் எடுத்துக்கொள்ளுங்க. கிழக்கு திசையில் உள்ள காரகக்கோள் மேற்கு திசையில் உள்ள காரகக்கோளை பார்க்கும், அதன் தாக்கத்தை கொடுக்கும். மேற்கு திசையில் உள்ள காரகக்கோள் கிழக்கு திசையில் உள்ள காரகக்கோள்களை பார்க்கும், அதன் தாக்கத்தை கொடுக்கும். வடக்கு திசையில் உள்ள காரகக்கோள் தெற்கு திசையில் உள்ள காரகக்கோள்களை பார்க்கும், அதன் தாக்கத்தை கொடுக்கும். தெற்கு திசையில் உள்ள காரகக்கோள் வடக்கு திசையில் உள்ள காரகக்கோள்களை பார்க்கும், மேலும் அதன் தாக்கத்தை கொடுக்கும். இங்கு தாக்கம் என்பது ஒரு கோள் நிற்கும் திசைக்கு கோளுக்கும் எதிர் திசையில் இருக்கும் கோளின் காரகத்தை செலுத்தும். எல்லா காரகக்கோள்களும் தான் நின்ற ராசிக்கு 7வது ராசியில் உள்ள காரகக்கோள்களை முழு பார்வையாக பார்க்கும்.
ஆனால் ராகு கேதுக்கு இந்த பார்வை இல்லைங்க. ஒரு காரகக்கோளுக்கு 7வது ராசியில் திரிகோண ராசியில் உள்ள காரகக்கோளை அரைப்பார்வை பார்க்கும். அதாவது காரகக்கோளுக்கு 11 3வது ராசிகளை பார்க்குங்க. ஒரு காரகக்கோள் இருக்கும் ராசிக்கு ராகு கேது தவிர மற்ற எல்லா காரகக்கோள்களும் 2வது ராசியில் உள்ள கோள்களை அரைப்பார்வை பார்க்கும். இனி எல்லா காரகக்கோள்களும் தான் நின்ற ராசியிலிருந்து அடுத்து 3வது ராசியில் உள்ள கோள்களையும் 11வது ராசியில் உள்ள கோள்களையும் பார்க்கும். காரணம் என்னென்னா 3, 11 இவைகள் அந்த கோளின் எதிர் திசையை குறிக்கும். இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ராகு கேதுக்கு இந்த பார்வை இல்லைங்க. மேசத்தில் குரு உள்ளார். குரு கிழக்கு திசையான மேசத்தில் உள்ளார். அதற்கு 3வது ராசியான மிதுனம் மேற்கு திசையாகும். அதில் சூரியன் உள்ளார். மற்றொரு மேற்கு திசையான கும்பத்தில் செவ்வாய் உள்ளார். ஆகவே கிழக்கு திசையில் உள்ளவர் மேற்கு திசையை பார்ப்பார், மேற்கு திசையில் உள்ளவர் கிழக்கு திசையில் உள்ளவரை பார்ப்பார். இதன் அடிப்படையில் ஒரு கோள் நின்ற ராசியிலிருந்து 3வது மற்றும் 11வது ராசியில் உள்ள கோள்களுக்கு தொடர்பு உண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இருவரும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள். பொது பலன் பார்த்திங்கன்னா, பொதுவாக ஒரு கோளுக்கு 5வது ராசியிலும் 9வது ராசியில் உள்ள கோள்கள் வலுவான இணைப்பு, அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. 5, 9 கோள்கள் இல்லைன்னா அதற்கு அடுத்த நிலையான 3, 7, 11 உள்ள ராசியில் உள்ள கோள்களை 2ஆம் நிலையாக எடுத்துக்கொள்ளணுங்க. 3ஆம் நிலையாக 2இல் உள்ள கோளின் தொடர்பையும் கடைசியாக 12 ராசியில் உள்ள கோள்களின் தொடர்பையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு காரகக்கோளுக்கு 1, 5, 9 கோள்கள் ஒரே திசையில் உள்ளதால் அந்த கோள்கள் சேர்க்கை பெற்று உள்ளதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரகக்கோள் நிற்கும் திசைக்கு எதிர் திசையை குறிக்கும் ராசிகளில் 3, 7, 11 ராசியாகும். ஆகவே 3, 7, 11 உள்ள கோள்கள் எதிர்பார்வையை கொடுக்கும்னு எடுத்துக்கோங்க. ஒரு காரகக்கோளுக்கு இருபுறமும் உள்ள ராசிகளான 2, 12 உள்ள கோள்கள் அந்த காரகக்கோளுக்கு பக்கபலத்தை அளிப்பதாகும். அதாவது பாரம்பரிய முறையில் சுனபா யோகம், அனபா யோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்கள, அதுங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பிருகுநந்தி நாடி முறையில் 1, 2, 12, 5, 9, 7, 3, 11 கோள் சேர்க்கை பலன் ஒன்றுதான். ஆனால் நின்ற ராசிகளின் காரகத்தன்மையும் அதன் பாவகத்துக்கு ஏற்ப பலன்கள் வீரியத்தன்மையும் மாறுபடும் அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாதுங்க. ஒரு காரகக்கோளுக்கு 5, 9, 3, 7, 11, 2, 12 கோள்கள் இருந்தால் ஒரு பிறப்பு ஜாதகத்தை எப்படி நாம் ஆராயணும்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகரை குறிப்பவர் குருங்க, அவரது மனைவியை குறிப்பவர் சுக்கிரனுங்க, அவரது தொழிலை குறிப்பவர் சனிங்க, அவரோட கல்வியை குறிப்பவர் புதன்க. முதலில் ஜாதகரை பார்க்க ஆராய முதலில் குருவுடன் புதன் இணைந்துள்ளதா, அடுத்து குருவுக்கு 5, 9, 6 உள்ளார்கள் அப்படிங்கிறது பார்க்கணுங்க. குரு நின்ற சிம்மம் கிழக்கு திசை, மற்ற 2 கிழக்கு திசையை குறிக்கும். 3ஆம் நிலையில் குருவுக்கு 2இல் எந்த கோளும் இல்லை. 4ஆம் நிலையில் குருவுக்கு 12இல் சூரியன் மற்றும் சந்திரன் உள்ளார்கள். இணைப்பு மற்றும் பார்வை விவரங்கள், அதாவது குரு ப்ளஸ் புதன், அது 1, 5, 9 இருக்கிறது. பார்வை எடுத்திங்கன்னா குரு ப்ளஸ் சுக்கிரன் 1, 3, 7, 11 இருக்கிறது. தொடர்பு பார்த்திங்கன்னா குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சந்திரன் 1, 2, 12 இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா குருவோட புதன் இணைந்து உள்ளதால் ஜாதகர் புத்திசாலித்தனம் உடையவராகவும் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு முடிவு பண்ணலாங்க. குருவுக்கு சுக்கிரன் பார்வை உள்ளதா ஜாதகர் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுவார். ஜாதகருக்கு பொருளாதார வசதிகள் இருக்கும். ஜாதகரின் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் புதன் வீட்டில் இருப்பதால் ஜாதகரின் மனைவி படித்தவராக இருப்பார் மற்றும் புத்திசாலித்தனமாக இருப்பாள். 2வது பாயிண்ட், குருவுடன் பெண்கோளான புதனும் குருவுக்கு 11இல் பெண்கோளான சுக்கிரனும் குருவுக்கு 12இல் பெண்கோளாக சந்திரனும் இருப்பதால் ஜாதகரை சுற்றி பெண்கள் அதிகமாக எப்பொழுதும் இருப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணலாங்க. 4வது பாயிண்ட், குருவுக்கு 12இல் சந்திரன் இருப்பதால் ஜாதகர் அதிகமாக அடிக்கடி பயணம் செய்வார். குருவுக்கு 12இல் சூரியன் இருப்பதால் ஜாதகர் சுய கௌரவம் பார்ப்பார். அரசியல்வாதி, சமூக சேவை செய்பவர், பிரபலமானவராக இருப்பார். காரகக்கோளுக்கு குருவுக்கு 12இல் நட்புக்கோளான செவ்வாயும் 2இல் நட்புக்கோளான சூரியனும் 5, 7, 9 நட்புக்கோளாக இருப்பதால் அந்த காரகக்கோள் குரு பக்கபலத்தால் வலு பெறுகிறார். இப்போ உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு பகைக்கோளான சுக்கிரன்
12 பகைக்கோளான புதனும் இருந்தாங்கன்னா குருவுக்கு 2 பக்கமும் பகைக்கோள்கள் இருப்பதால் காரகக்கோளான குரு வலு இழந்து விடுகிறார். மேலும் 5, 7, 9 கோள்கள் இல்லை. ஆகவே குரு பலம் இழந்து விடுகிறார். பிறந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு காரகக்கோளுக்கு 2, 12, 7 கோள்கள் இல்லை என்றால் அந்த காரகக்கோளுக்கு பலம் இல்லை. பிறந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு காரகக்கோளுக்கு 2, 12, 7 பகைக்கோள்கள் இருந்தால் அந்த காரகக்கோளுக்கு பகைக்கோளின் ஒத்துழைப்பு இருக்காது. ஆகவே அந்த காரகக்கோள் பலம் இழந்து இருக்கும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள காரகக்கோளுக்கு 2, 12, 7 கோள்கள் இல்லை என்றாலும் 5, 9 நட்பு கோள்கள் இருந்தால் அந்த காரகக்கோளுக்கு பலம் கிடைக்கும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு காரகக்கோளுக்கு 3, 7, 11 கோள்கள் தனது காரகத்தை 1, 5, 9 உள்ள கோள்களின் மீது செலுத்தும். குறிப்பாக 7 உள்ள கோள் தன்னுடைய தாக்கத்தை எதிரியில் உள்ள கோளின் மீது செலுத்தும். இதுதான் இந்த கோள்களின் சேர்க்கை, இணைவு மற்றும் பார்வை. இதை பற்றி உண்ட விளக்கங்க. இதுக்கு உண்டான சார்ட்டும் நான் போட்டிருக்கேன். அந்த சார்ட்டை பார்த்துக்கங்க. லக்கணத்தில் அதாவது சிம்ம லக்கணம் குரு புதன் இருக்குது. 2 கோள் இல்லை, 3 கோள் இல்லை, 4 பார்த்தீங்கன்னா சனி ராகு இருக்குது, 5, 6, 7 கோள் இல்லை, 8 செவ்வாய் இருக்குது, 9 கோள் இல்லை, 10 கேது இருக்குது, 11 சுக்கிரன் இருக்குது, 12 சூரியன் சந்திரன் இருக்குது. இதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.